ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்சவர். பிக் பாஸ் சீசன் 9ல் போய் மக்களோட மனசை வென்றவர் அப்படின்னே சொல்லலாம். ஆமாங்க, நம்ம கானா வினோத் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இவர் தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லி மக்களே முடிவு பண்ணிட்டாங்க. ஆனால் உள்ளே இருந்து அவருக்கு தெரியாமல் 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டார். சரி வாங்க அவரை பற்றி பார்க்கலாம். சென்னை பெரம்பலூரில் பிறந்து வளர்ந்த கானா வினோத் உள்ளூர் கானா கலாச்சாரத்தால் சூழப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வளர்கிறாரு. அவர் எங்கே படிக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஹைதர் கார்டன் மெட்ரிகுலேஷன் பள்ளியில் தான் படிக்கிறாரு. அதுக்கடுத்து மெக்கெயினில் உயர்நிலை பள்ளியும் படிக்கிறாரு. அங்கே அவர் கலாச்சார நிகழ்ச்சியில் நிறையா கலந்துக்கிட்டு நிறைய பாடல்கள்லாம் பாடி நிறைய பரிசுகள்லாம் வாங்குறாரு சின்ன வயசுலேருந்தே. அதுக்கப்புறம் சென்னையில் துடிப்பான தெரு இசைக்காட்சியால் ஈர்க்கப்பட்டு தாளம், நாட்டுப்புற பாடல் வரிகள் மீதான ஆர்வம் அவருக்கு இளம் வயதிலேருந்தே தொடங்கிருச்சுங்க. இவர் ஒரு பெரிய சிங்கர். நிறைய படத்தில் நிறைய பாடல்கள்லாம் பாடியிருக்காரு. அதுக்கான காரணம் சின்ன வயசில் அவர் வளர்ந்த சூழ்நிலை, இசைகள் இதுதான் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார். அதுக்கப்புறம் அவரது தனித்துவமான கானா ஒலியை வளர்க்க அதுதான் அவருக்கு உதவி இருக்கும் அப்படின்னும் சொல்கிறாரு. வினோத்தோட இசை சென்னையின் அடிமட்ட கலாச்சாரத்தை கொண்டாடுகிறது. அதாவது அன்றாட போராட்டங்கள் அந்த மாதிரி சொல்லுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இவர் எழுதுகிற பாடல்கள் எல்லாமேன்னு அன்றாட போராட்டங்கள், காதல், நகைச்சுவை, சமூக செய்திகள் அந்த மாதிரி பிரதிபலிக்கும் பாடல் வரிகள் தான் இவர் எழுதிட்டு வர்றாரு. கொஞ்ச நாள் எந்த பாடல் வரிகள் எந்த சான்ஸ் கிடைக்காமலாம் வீட்டில் இருந்திருக்கிறாரு. ஒரு தடவை அவரோட மனைவியே பேட்டி எடுக்கும்போது அவர் மனைவி சொல்லிகிட்டு இருந்தாங்க. என்ன சொல்கிறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவரோட மனைவி பேர் பாக்கியலக்ஷ்மி. நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். பிக் பாஸ்க்கு அவங்க வந்திருந்தாங்க. அப்போ ஒரு தடவை அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, பிக் பாஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவருக்கு எந்த பட வாய்ப்புமே எதுவுமே கிடையாது. கச்சேரி ஏதாவது ஒரு நாள் 2 நாள் தான் வரும். ஒரு சில நாள்லாம் ஒரு மாதம் கூட கச்சேரிக்கு போகாமையே இருந்திருக்கிறாரு. அந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதை பார்த்து நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துப்பேன் அப்படின்னும் அவர் அவங்க சொல்லியிருக்காங்க அவரை பற்றி. அதுக்கப்புறம் அவரோட கானா பாட்டு பாணி ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். தாள ரீதியாகவும் நாட்டுப்புற கதைகள் சொல்கிற நவீன தாளங்களோடும் இருக்கும் அப்படின்னும் சொல்லியிருக்காங்க. போதை, வறுமை மற்றும் தனிப்பட்ட வளர்ச்சி பற்றிய விழிப்புணர்வு பாடல்களையும் அவர் உருவாக்குவார் அப்படின்னு அதில் அவர் ஸ்பெஷலிஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவரது இசை வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது, அது உத்வேகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கானா வினோத் ஒரு சக்தி வாய்ந்த கலைஞர். அவர் மேடைக்கு ஈடு இணையற்ற ஆற்றலை கொண்டு வருகிறார். இவர் கோயில் திருவிழாக்களில் பாடியிருக்காரு. முதல் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள் மற்றும் கல்லூரி விழாக்கள் அவரை நேரடி நிகழ்ச்சிகள் உணர்ச்சி, நகைச்சுவை, தொடர்பு ஆகியவற்றெல்லாம் நிரம்பியிருக்கு அப்படின்னும் சொல்கிறாங்க. இவர் படத்தில் மட்டும் பாடலைங்க. இவரோட ஜேர்னி எப்படி ஆரம்பிச்சிருக்குன்னா, சின்ன வயசுலேருந்தேனே சின்ன சின்ன தெருவில் பாடுறது, சின்ன சின்ன கச்சேரிகள், கோயில் திருவிழாக்கள் இந்த மாதிரிலாம் பாடி தான் அவர் இந்த இடத்த அணைஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவர் ஒரு சொந்த யூடியூப் சேனலும் நடத்திட்டு வர்றாரு. கானா வினோத் மியூசிக்கலுடன் இணைந்து நிகழ்ச்சிகளையும் நடத்தியிருக்காரு. இதன் மூலம் அவர் நேரடி அமர்வுகள், அசல் பாடல்களையும் நிறைய வெளியிட்டிருக்காரு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரியே லைஃப் போய்கிட்டே இருக்குது. அவங்க இருக்கிற வீடு வாடகை வீடு. கடைசி மாதம் வாடகை கூட கட்ட முடியல, அந்தளவுக்கு வறுமையிலலாம் தள்ளி போயிருக்காங்க. அப்போ தான் பிக் பாஸ் நிகழ்ச்சி பற்றி இவருக்கு தெரிய வருது. அந்த நேரத்தில் இன்டர்வியூவும் போய்கிட்டுருக்கு. இவர் எப்படியாச்சும் நம்ம இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி உள்ளே போயிடணும் அப்படின்றதுக்காக தான் உள்ளே போயிருக்காரு. அதே மாதிரி இவர் தான் வின்னர் அப்படின்னு சொல்லி வெளியே இருக்க எல்லாருக்குமே நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் இவர் என்ன பயந்துட்டார் அப்படின்னா, இப்போ சப்போஸ் நம்ம கடைசி வரைக்கும் போய் நம்ம ஜெயிக்கலை அப்படின்னா நம்ம குடும்பம் மறுபடியும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி குடும்பம், மனைவி, மக்களை மனசில் வச்சுக்கிட்டு 18 லட்சத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடுறாரு. அக்டோபர் 2025 கானா வினோத் பிக் பாஸ் தமிழ் சீசன் 9 வீட்டுக்குள்ளே ஒரு போட்டியாளராக போகிறாரு. அவரது பணிவான அணுகுமுறை, நேர்மையான மனநிலை, இசை பின்னணி அவரை உடனடி ரசிகர்கள் விருப்பமாக மாற்றிடுச்சு. அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மக்கள்கிட்ட அவரை பற்றி கேட்குறப்ப மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கானா வினோத் ரொம்ப நகைச்சுவையாக பேசுவார், அவரோட நகைச்சுவை தான் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரியும் நிறையா பேர் சொல்லியிருக்காங்க.
உங்களுக்கு கானா வினோத்தை பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ எல்லாமே டெய்லியும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து வரும். நீங்களும் எல்லா வீடியோவையும் வந்து மிஸ் பண்ணாமல் வந்து பார்ப்பீங்க. சரி, நாளைக்கு வேறு ஒரு பிரபலத்தோடு உங்களை வந்து நான் வந்து பார்க்குறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.